இப்போ வந்து நம்ம சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2 நாளாக ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக. அதனால் எக்ஸ்பெக்ட் தி மந்த் ஆஃப் மார்ச் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஏதோ ஒன்று வந்துடும் டக்குன்னு. போலீஸ் கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இப்போ சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% வரை கவர் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறீங்க. அதனால் ரிவிஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும். ஏன்னா இப்போ நம்ம 15வது டெஸ்ட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் இப்போ ஃபுல் டெஸ்ட்டாக இருக்குது இல்லையா? இது வந்து 15th டெஸ்ட்டில் இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் என்ன கேட்டிருக்கிறோம் அப்படின்னு, ஹூ ஃபவுண்ட் ஆக்ரா ஃபோர்ட். இதெல்லாம் ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின் தான். ஆக்ரா கோட்டையை நிறுவியவர் யார் அப்படின்னா அக்பர். வென் அக்பர் அபாலிஷ்டு ஜிஸ்யா டேக்ஸ். ஜிஸ்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னா, இதில் இன்னொருத்தர் இருக்கார், இவரை போட்டுறக்கூடாது. இவர் வந்து ஆக்ரா சிட்டி, சிக்கந்தர் லோடிங்கிறவர் ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர், அவர் ஆக்ரா கோட்டையை உருவாக்கியவர் அப்படின்னு பார்க்கணும். வென் அக்பர் அபாலிஷ்டு ஜிஸ்யா டேக்ஸ். ஜிஸ்யா வரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அபாலிஷ் பண்ணாங்க, கிளாஸில் கொடுத்துருக்குறேன். 1564. 63 வந்து என்ன பண்ணார், பில்கிரிமேஜ் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணார். பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுருக்கோம். 1563 புனித பயண வரி ரத்து அப்படின்னு எழுதிக்கணும். அது மாதிரி 1556 என்ன நடந்துச்சு, செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், 2வது பானிபட் போர் நடந்துச்சு. 1582 என்ன நடந்துச்சு, தீன் இலாஹி அல்லது தௌலத் இலாஹி அப்படிங்கிற சமயத்தை அக்பர் வந்து உருவாக்குனார் இல்லையா? தௌலத் இலாஹின்ற சமயத்தை வந்து ஒரு உருவாக்குனார். ஸோ இப்படி ஒன்று கொஸ்டின் பேப்பரை பார்க்கையில் நீங்கள் அடுத்த ஆப்ஷனை வந்து பார்க்கணும், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லையா? பார்த்து அதெல்லாம், ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அதிகமான கிளாரிட்டியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கை நமக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு வெற்றி நமக்கு ரொம்ப அருகில் வந்து, அதான் முக்கியம். அதனால் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வுகளில் 60 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே வரணும். ஏன்னா மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வாட் எவர் தி ப்ரீவியஸ் கிளாஸஸ் என்ன போயிருக்கோ அதிலிருந்து தான் நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து கொடுக்குறோம். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்லேருந்தே ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே வரணும், டெய்லி வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே வரணும். ரைட்டா? அதனால் இந்த மாதிரி பண்ணு. தி பேட்டில் ஆஃப் ஹால்திஹாட்டி ஹெல்ட் இன் 1576 பிட்வீன் அக்பர் அண்ட் ஹூம். யாராருக்கு இடையில் ஹால்திஹாட்டி போர் 1576 நடைபெற்றது? ராணா பிரதாப் சிங். இந்த ராணா சங்கா யார்? இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ராணா சங்கா வந்து அக்பரோட சண்டை போட்டவர். ராணா சங்காவுக்கு எதிராக தான் அக்பரோட சண்டை, பாபரோட வந்து சண்டை போட்டவர். ராணா சங்கா வந்து இவருடைய தாத்தா. ஸோ அக்பர் வந்து பாபருடைய பேரன், ராணா பிரதாப் வந்து ராணா சங்காவுடைய பேரன். தாத்தாவும் சண்டை போட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பேரன் சண்டை போட்டுருக்காங்க. இந்த ராணா சங்காவுக்கு எதிரான போரை வந்து அக்பர் என்ன சொன்னார், அதான் ஜிகாத் அப்படின்னாரு. பாபர் வந்து அதை வந்து ஜிகாத் அப்படின்னு, ஜிகாத் அப்படின்னா புனித போர், அதான் பேட்டில் ஆஃப் கன்வா அப்படின்னு சொன்னோம். அவருக்கும் இடையில் நடந்தது வந்து. ஸோ இந்த ஹெமு யார்? ஹெமு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் அக்பர் எதிர்த்தவர். இந்த ஷேர்ஷா யார்? ஹுமாயூனும் ஷேர்ஷாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்களோட யாரோட தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி
கொஸ்டினில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கணும். கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்கும், பட் அந்த கொஸ்டினை நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு ஒரு ஆப்ஷனையும் என்னென்ன தொடர்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப்ஷனாக இருந்தால் கூட வி ஹாவ் டு சர்ச் இன் அவர் புக் ஆர் நெட், எதுலையாவது வந்து சர்ச் பண்ணி இவர் இது அப்படி எடுத்துக்கணும். பட் அந்த பாயிண்ட்டு அந்த அந்த ஃபேக்ட் வந்து உண்மையா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். Who was the chief mentor of Akbar அப்படின்னு கேட்டோம். அப்துல் லத்தீப். பைராம் கான் யாரு? அவருடைய கார்டியன். பீர்பால் யாரு? அவருடைய அரசவையில் இருந்த ஒரு அமைச்சர். அவர். தோடர்மால் யாரு? அவரும் அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர். இவர் வந்து ரெவன்யூ மினிஸ்டராக இருந்தார். யாரு? தோடர்மால். அவர் தான் அந்த தகுசாலா சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். தகுசாலா சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? 10 ஆண்டு நிலவரி முறை அப்படின்னு. தி ஆவரேஜ் ஈல்ட் ஆஃப் 10 years. அதை வந்து ஒவ்வொரு வருடமும் ஆவரேஜ் ஈல்டா ஒரு 10 வருட வருமா இதை நில அடிப்படையில் வேளாண்மை வருமானத்தை 10 வருடத்தை வந்து ஆவரேஜ் பண்ணி, ஒரு வருடம் வந்து 10 குவிண்டால், ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 50 குவிண்டால், ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 100 குவிண்டால், ஒரு வருடம் வந்து 80, ஒரு வருடம் 70, ஒரு வருடம் 150, இப்படின்னு வேற வேற இதில் இருக்கிறத 10 வருஷம் மொத்தமாக டோட்டல் பண்ணி டிவைடட் பை 10. இப்போ 500 வருது மொத்தமாக அப்படின்னு சொன்னால் டிவைட் பை 10னா 50. அப்போ 50 குவிண்டால். இந்த அடிப்படையில் வச்சு நிலவரியை நிர்ணயிக்கிறது. இதுதான் தகுசாலா சிஸ்டம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு? தோடர்மால். தோடர்மாலுக்கு இன்னொரு இது இருக்கு. தோடர்மால் வந்து இதற்கு முன்னாடி யார்கிட்ட வந்து அவர் இருந்தார்? யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்? அக்பர்கிட்ட இருந்தார். நிலவரி வந்து ரெவன்யூ மினிஸ்டரா. அக்பருக்கு முன்னாடி தோடர்மால் யார்கிட்ட இருந்தார்னா ஷேர்ஷாட்ட இருக்கிறாப்ல, எழுதி வச்சுங்க. தோடர்மால் பிஃபோர் அக்பர் he was in the court of ஷெர்ஷா. அக்பருடைய அரசு அமைச்சரவையில் இருப்பதற்கு முன்னால் ராஜா தோடர்மால் ஷெர்ஷாவின் அமைச்சரவையில் ரெவன்யூ மினிஸ்டரா இருக்கிறார். அதனால தான் பெரும்பாலான ரெவன்யூ முறை வந்து அப்படியே இவர் ஃபாலோ பண்றார். யார்? ஷெர்ஷாவுடைய நிலவரி முறையை. ஏன்னா அதை பூரா டிசைன் பண்ணவர் வந்து தோடர்மால் தான். இன்னொரு விஷயம், இங்கே ரெவன்யூ சிஸ்டத்தை பொறுத்தளவில் 2 இது இருக்கும். அதை நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க. 2 விதமான டேர்ம் இருக்குது ரெவன்யூவில். வந்து இது சொல்லியிருப்பேன் கிளாஸில், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஜமா அப்படி இப்போ நம்ம வந்து இப்போவும் இந்த வார்த்தையை நம்ம ரெவன்யூ இதில் பயன்படுத்துகிறோம். என்னென்னா ஜமா பந்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஜமான்ற வார்த்தை இவங்க தான் உருவாக்குறாங்க. ஜமா அப்படிங்கிறது என்னன்னா அசஸ்டு ரெவன்யூ இன் பர்டிகுலர் ரெவன்யூ இயர். இப்போவும் அதே தான் அதுக்கான இது ரெவன்யூவில் வந்து அசஸ்டு ரெவன்யூ. அசஸ்டு ரெவன்யூனா தோராய வருவாய் கணக்கீடு. அதை வந்து ரெவன்யூவில் வந்து பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருவாய் ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு நமக்கு நிலவரி மூலமா அல்லது வந்து வேளாண்மை இதில் இருந்து நமக்கு வந்து வருவாய் வரும் அப்படிங்கிற ஒரு அசஸ்டு இதுதான் ஜமா அப்படின்னு. அதான் ஜமா பந்தி. இப்போ இன்னொரு டேர்ம் இருக்குது, அது வந்து ஹசில். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அசல் அப்படின்னு வச்சுக்கலாம். அசல் ஆனா கூட போட்டுக்கலாம், அசல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அசில் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவல் ரெவென்யூ. உண்மையான வருவாய், ஆக்சுவல் உண்மையான வருவாய். இது வந்து அது வந்து தோராய வருவாய், இது வந்து உண்மையான வருவாய். இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து 1 லட்ச ரூபா வரும் அப்படின்னு வந்து ஒரு தாலுக்கில் ஒரு தாசில்தார் வந்து சொல்றாரு. இல்லை ஒரு 2 லட்ச ரூபா நிலவரி வரும் அப்படிங்கிறது என்னன்னா அசஸ்டு ரெவன்யூ. அதான் ஜமாபந்தி. ஜமாபந்தியில் இந்த ஆண்டு முன்னாடியே கணக்கிடுவாங்க எவ்வளோ ரூபா நமக்கு வருவாய் வரும் அப்படிங்கிறத கணக்கிடுறது தான் ஜமாபந்தி. அதை தான் நம்ம வந்து அசஸ்டு ரெவன்யூ ஜமா அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் வசூல் பண்ணி முடிப்பாங்க பாருங்க,
அப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய்ன்னு அவங்க தோராய கணக்கீடு வச்சுருப்பாங்க. சில நேரம் 0 ஆகிடும், வராது, ஒன்றுமே வராது. ஏன்னா நிறைய வந்து வெள்ளம் வந்திருக்கும், அல்லது ட்ராட்டாக இருக்கும், மழையே பெஞ்சிருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வருவாயை வந்து வரியை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. அந்த வரியை ரத்து பண்ணுறது வந்து வஜா அப்படின்னு சொல்கிறோம். வஜா பண்ணுறது, வரி ரத்து. வஜா பண்ணுறதுன்னா வரி ரத்து. இப்போ வரியை ரத்து பண்ணிட்டா என்ன ஆகும்? நம்ம ஜமா பந்தியில் இவ்வளோ சொல்லியிருப்போம், இவ்வளோ ரூபா, 1 லட்சம் வருது, 2 லட்சம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இயற்கை இடர்பாடுகள், பேரிடர்கள் வந்து பஞ்சம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வரியை பூரா ரத்து பண்ணுறோம். வஜா வரி ரத்து பண்ணிட்டா எவ்வளோ வரி வரும்? 0. இப்போ 0ங்கிறது என்ன? அசல். ஒரு சில நேரம் 1 லட்சம் திட்டமிட்டிருப்போம், 10,000 தான் வரும். இந்த 10,000ங்கிறது என்ன? அசல். ஸோ ஜமா, அசல். இப்போ நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஒருத்தர் பொருள் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அவர் வந்து ஒரு பொருள் 400 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க, அவர் 100 ரூபா வச்சு 500 ரூபாய்க்கு விற்பார் இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு 300 ரூபாய்க்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன சொல்லுவார்? அசலே 400 ரூபா, நீ என்ன 300 ரூபாய்க்கு பேசுகிற சொல்கிறோமா? அசல்னா உண்மையான விலை அப்படின்னு. நான் ஒரு மார்ஜின் வச்சுருக்கிறேன். நான் இங்கேருந்து போகணும், டிரான்ஸ்போர்ட் இருக்குது, என்னுடைய இது இருக்குது, போகணும் வரணும், ஒரு கடை பிடிக்கணும், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கட்டணும் அப்படின்னு அதுக்கு 1008 அவர் வந்து காரணம் வச்சுருப்பார். ஸோ ஆக்சுவல் அப்படிங்கிறது ஒன்று, அசஸ்டு ஒன்று அப்படிங்கிறது ஒன்று. அசஸ்டுங்கிறத ஜமா அப்படிங்கிறோம், ஆக்சுவலுங்கிறத அசல் அப்படிங்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இது கூட பார்த்தோம் பாருங்க, நம்ம ஜாகிர்தார் மன்சப்தார்னு சொல்லிட்டு. ஆல் ஜாகிர்தார்ஸ் ஆர் மன்சப்தார்ஸ், பட் நாட் ஆல் மன்சப்தார்ஸ் ஆர் ஜாகிர்தார்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா எக்ஸம்ஷன் மன்சப்தார்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெர் இஸ் நோ ஜாகிர், பட் தே கலெக்ட், தி கவர்மெண்ட் பெய்ட் தி சேலரி டு தம் இல்லையா? அந்த மாதிரி. அது மாதிரி இங்கே ஜமா, அசல் அப்படின்னு 2 டம். ஜமாங்கிறது அசஸ்டு, தோராயம். அசல் அப்படிங்கிறது ஆக்சுவல், உண்மையானது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்னால உருவானதை. யாரு? நம்ம தோடர்மால். எங்கே தோடர்மால் இருக்கிறாரு? இந்த இருக்காரு. தோடர்மால்னால வந்தது தான். தோடர்மால் தான் இந்த ரெவன்யூ சிஸ்டம், இந்த தகுசாலா சிஸ்டம், இதையெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்தவர் இவர் தான். தோடர்மால் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? ஷெர்ஷாட்ட இருந்தார், இருந்தால் அக்பர். அதனால தான் வந்து ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்? அக்பருடைய முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே. ஹூ இன்ட்ரோடியூஸ்டு மன்சப்தாரி சிஸ்டம்? ஏன்னா உங்களுக்கு வருஷம் பூரா அதில் கொடுத்துருக்கேன் கொஸ்டினுக்குள்ளேயே. அங்கே நான் கொடுக்கலனா கூட கிளாஸ் நோட்ஸில் கொஸ்டினில் நான் என்னென்னலாம் சின்னது மிஸ் பண்ணிக்கணும் அதை கொஸ்டினில் கொண்டு வந்திருப்பேன். அதனால் கொஸ்டின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது எப்போவுமே நீங்கள் ஒரு பெரிய பக்கா மெட்டீரியலாக கொஸ்டினை நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ மன்சப்தாரி சிஸ்டம் 1577 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கிற ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? அக்பர். இன் 1588 AD, அதுக்கு அடுத்து ஒரு வருஷம் கொடுக்குறோம் பாருங்க. Who introduced Gaz-e-Ilahi of 41 digit a new yard land measurement? நம்ம ஏற்கனவே என்ன நம்ம பார்த்தோம்? 32 டிஜிட் வந்து பார்த்தோம், தெரியும் உங்களுக்கு. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? அதை வந்து கஜ்-இ-சிக்கந்தரி அப்படின்னு வந்து அந்த பேர்லேயே அவர் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இருக்கு. யாரு? சிக்கந்தர் லோடின்னு. இவர் வந்து இன்னொரு 9 ப்ளஸ் பண்ணி 41 டிஜிட்டில் கொண்டு வர்றார். இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெவன்யூ சிஸ்டத்தில். 41 டிஜிட்டில் கொண்டு வர்றார், இன்ட்ரோடியூஸ் பண்ண. அதுக்கு பேர் கஜ்-இ-இலாஹின்னு வைக்கிறாரு. 1588 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறா? அக்பர். Dalsala in an Indian system of land taxation which was introduced in 1580 AD by whom? யாரு இன்ட்ரோடியூஸ் பண்றா? ராஜா தோடர்மால். ராஜா தோடர்மால் எங்க இருந்தாரு? ஷெர்ஷாட்ட இருந்தார் அதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட், who wrote அக்பர் நாமா ஐனி அக்பரி? யார் எழுதுனா அக்பர் நாமாவையும் ஐனி அக்பரையும்? அபுல் ஃபசல். ரைட்டா?
பீர்பால், ராஜா தோடர்மால், மான்சிங், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ஹிந்து நோபல்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தார்ஸ். இவங்கெல்லாம் மன்சப்தார்னா என்ன? இவங்களுக்கு ஜாகிர் கிடையாது, பட் தி கவர்மெண்ட் பெய்டு தி சேலரி. இவங்கெல்லாம் ஹை லெவல் மன்சப்தார். 50,000 மன்சப்தார், 50,000 மன்சப்தார், 50,000 மன்சப்தார், 50,000 மன்சப்தார் இவங்கெல்லாம். ஏன்னா அக்பர் அந்த அளவுக்கு இவங்களெல்லாம் மரியாதை கொடுத்து வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ராஜ்புட்ஸு, இந்த மாதிரி சீக்ஸு, இதுல இருந்து இவங்க அந்தந்த மக்களை கவர் பண்ணிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் உள்ள கூட வச்சிருக்கிறாரு. ரைட்டா? Some of the great musicians like தான்சேன், பாபா ராம்தாஸ், பாபா ஹரிதாஸ். ஏன்னா நான் வந்து கிளாஸில் வந்து தான்சேன் பற்றி மட்டும் சொல்லியிருப்பேன், மற்றவங்கள சொல்லியிருக்க மாட்டேன். அதனால் அவங்கள வரிசையாக அடுக்கிறேன் கொஸ்டினில் ஒன்று வந்து. தான்சேன், பாபா ராம்தாஸ், பாபா ஹரிதாஸ் அடான் தி கோர்ட் ஆஃப் ஹூம்? அக்பர். அக்பருடைய அவையில் தான் அந்த இசை கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், some of the prominent painters like Abdus Samad, Dasavant, Basavant were in the court of Akbar. Select the correct statements about Mansabdars and Jagirdar system. All Jagirdars are Mansabdars. Correct? Correct. All Mansabdar not Jagirdars. Correct? Correct. So both 1 and 2. புரியுதுல அது? Which one of the following was agriculture loan? தக்கால். அசில் என்ன? அதில் கொடுத்துருக்கோம் பாருங்க. அசில் ஆக்சுவல் ரெவன்யூ, ஜமா அசஸ்டு ரெவன்யூ, குப்ளியாத் அது பக்கத்தில் எழுதி வச்சுங்க. குப்ளியாத். லேண்ட் அக்ரிமெண்ட், நில ஒப்பந்தம், அதான் குப்ளியாத். ரைட்டா? which one of the following was military chief? யார் military chief? மீர்னு வந்துட்டாலே military chiefனு அர்த்தம். மீர் பக்சி. ஹுண்டீஸ் அப்படிங்கிறது என்ன? தி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பணப்பரிமாற்றம். இப்போ வந்து உண்டியல்ல வருதுன்னு சொல்றோம்ல, அதே தான் பணப்பரிமாற்றம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். வாசிர் யாரு? பிரைம் மினிஸ்டர். வாசிர் பிரைம் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெண்டுமே வருதான் வாசிர். நிதி அமைச்சராக இருந்தாலும் சரிதான், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. தென்களி அப்படிங்கிறது என்னன்னா, இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட், தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்னது? வாட்டர். தண்ணியை வந்து முகர்ந்து எடுக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? நீர்ப்பாசனத்துக்காக. தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசனத்திற்கு பயன்படும், நீர் இறைக்கும், தமிழ் எழுதிக்கங்க, நீர்ப்பாசனத்திற்கு பயன்படும் நீர் இறைக்கும் ஒரு கருவி தென்களி. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அந்த இதெல்லாம் அந்த வாளியில் இறைக்கிறோம், அதெல்லாம் இறைக்கிறோம், ஏற்ற இறைக்கிறது, அது மாதிரி தென்களிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த முகல் பீரியட்ல தி பேட்டில் ஆஃப் கர்னல் in 1739 AD was fought between நாதிர் ஷா and முகமது ஷா. உங்களுக்கு 2-3 பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். பேட்டில் ஆஃப் கர்னல் ஒன்று நடக்குது, 1739 நடக்குது, நாதிர் ஷாவுக்கும் முகமது ஷாவுக்கும் நடக்குது அப்படிங்கலாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நாதிர் ஷா வாஸ் தி ரூலர் ஆஃப் பெர்சியா. அவ்வளோதான். Who was the Nawab of Bengal at the time of Battle of Plassey in 1757? யாரு? சிராஜ் உத்தவ்லா. சிராஜ் உத்தவ்லா வந்து நவாப் ஆஃப் பெங்கால். சுஜா உத்தவ்லா யாரு? நவாப் ஆஃப் அவத், அயோத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவர் எப்போ இருந்தார்? பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு இருந்தார், அதை பார்த்தோம். ஆலம்கீர் 2 யாரு? பிளாசி போர் நடக்கிற பொழுது அவர் தான் முகலாய அரசராக இருக்கார்.
மீர் காசிம் யாரு? பேட்லா பக்சாருக்கு வந்தா இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். வாஸ் முகல் எம்பரர் அட் தி டைம் ஆஃப் பேட்லா பக்சார்? பக்சார் போர் நடக்கிற பொழுது யார் முகல் எம்பரர்? ஷா ஆலம் டூ. ஆலம்கீர் டூ எப்போ இருந்தார்? பேட்லா பிளாஸில் இருந்தார். ரைட்டா? பகதூர் ஷா டூ எப்போ இருந்தார்? 1857 ரிவோல்ட்டில் இருந்தார். பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். கொஸ்டினை வந்து கையில் கொண்டு வரணும். 1857 ரிவோல்ட்டில் பகதூர் ஷா டூ இருந்தார். பகதூர் ஷா டூ யாரு? அவர் தான் லாஸ்ட் முகல் ரூலர். அவர் எங்கே நாடு கடத்தினாங்க? மியான்மர். கரெக்ட். when train of wealth is started in India? எப்போ அந்த செல்வம் கொள்ளை போதல் தொடங்குச்சு? 1757. ஏன் அதை சொன்னோம்? அதான் 24 பர்கானாஸ் திவானி ரைட். திவானி ரைட்டு கொடுத்ததுனால நம்ம செல்வம் கொள்ளை போக தொடங்குச்சு. ஏன்? இங்க உள்ள வரியை வந்து நமக்கு பயன்படுத்தணும், அவனுக்கு நம்ம கொடுத்தோம். இப்போ நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை இன்னொருத்தர் எடுத்து செலவழிச்சானா என்ன ஆகும்? நம்முடைய செல்வம் என்ன ஆகுது? கொள்ளை போகுதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அது மாதிரி இந்த செல்வம் கொள்ளை போதல் பொறுத்தளவில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கணும். என்ன பாயிண்ட்னா, இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற இந்த கான்செப்டை எந்த காங்கிரஸ் செஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிருச்சுன்னா 1896 கல்கத்தா காங்கிரஸ் செஷன். செல்வம் கொள்ளை போதல் என்ற கோட்பாட்டை the doctrine of drain of wealth, the first time accepted International Congress in 1896 Kolkata Congress session. 1896 செல்வம் கொள்ளை போதல் என்ற அந்த கோட்பாட்டினை 1896 கல்கத்தா காங்கிரஸ் செஷன் ஏற்றுக்கொண்டது. "24 Barganas Diwani rights associated with which of the following treaty?" Treaty of Alinagar. Treaty of Allahabad என்னது? பீகார், பெங்கால், ஒடிசாவுடைய திவானி ரைட். ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வாரோட தொடர்புடையது. ரைட். ஹூ செட் அப் எர்சனல் பேக்டரி அட் திண்டுக்கல் வித் தி ஹெல்ப் ஆஃப் பிரெஞ்ச்? ஹைதர் அலி. அவர் தான் அதை உருவாக்கினார். புலந்த் தர்வாசா ஆர் டோர் ஆஃப் விக்டரி ஃபவுண்டட் 1573 AD பை whom? அக்பர். புலந்த் தர்வாசா எங்க இருக்கு? பதேபூர் சிக்ரி. புலந்த் தர்வாசா எங்க இருக்கு? பதேபூர் சிக்ரி. பதேபூர் சிக்ரியில தான் பழைய பதேபூர் சிக்ரியினுடைய நுழைவாயில் தான் புலந்த் தர்வாசா. பதேபூர் சிக்ரி நகரத்தை உருவாக்குனவர் யாரு? அதுவும் அக்பர் தான். அங்கேதான் யாருடைய கல்லறை இருக்கு? சலீம் சிஸ்டி. பதேபூர் சிக்ரியில தான் சலீம் சிஸ்டினுடைய கல்லறை இருக்கு. இவர் கல்லறை கட்டினது யாரு? அதுவும் அக்பர் தான். ஏன் கல்லறை கட்டினாரு? அவருடைய சீடரா அவர் இருந்தார். அதனால அவர் பையனுக்கு என்ன செஞ்சாரு? சலீம்னு பேர் வச்சார். அது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்லி மீடிவல் பீரியட்ல சில விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஏர்லி மீடிவல் பீரியட்ல சில விஷயங்கள் வந்து, அதாவது அங்க நிறைய ஏர்லி மீடிவல் பீரியட்ல நம்ம வந்து ட்ரைபார்ட்டிட் ஸ்ட்ரகிள் பார்த்தோம். பிரதிகாராஸ், பாலாஸ், வந்து ராஷ்டிரகூடாஸ் இவங்கெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அரபு டிராவலர்ஸ் வர்றாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுலைமான். சுலைமான் வந்து ஒரு அரபு பயணி, அரப் டிராவலர். இவர் வந்து வியாபாரத்துக்காக வருவார். இந்த சுலைமான் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு 9th century AD 9ஆம் நூற்றாண்டு வருவார்.
இவர் வந்து 3 அரசுக்கும் போவார். அப்ப இருந்த 3 அரசு என்னது? பாலா, ராஷ்டிரகூடா, பிரதிகாரா. இந்த 3 அரசுக்குமே இவர் இந்த சுலைமான் போவார். இந்த சுலைமான் வந்து இந்த பாலா டைனாஸ்டி பத்தி ஒரு வேர்ட் சொல்வார். அதான் வந்து ருக்மி அப்படின்னு சொல்வார். He mentioned the dynasty ருக்மி. இப்போ இது ஒரு கொஸ்டின். சுலைமான் சேட் எந்த அரசை ருக்மி என்று அழைத்தார் அப்படின்னு. எந்த அரசை ருக்மி என்று அழைத்தார்? பாலா டைனாஸ்டி. பாலா அரச வந்து சுலைமான் சேட் என்ன சொன்னாரு? ருக்மி அப்படின்னு சொன்னார். அது மாதிரி மூணு அரசுக்குமே அவர் போவார். இந்த சுலைமான் இவர் வந்து ஒரு அரபு பையன். நிறைய குறிப்புகள் அவர் எழுதி வச்சார். இந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு தான் அவங்க மறுபடியும் படையெடுத்து வர்றாங்க. கஜினி முகமது, கோரி முகமதுலாம் படையெடுத்து வர்றதுக்கு வந்து இவங்களுடைய குறிப்புகள்லாம் ஒரு காரணம். இந்த பாலா டைனாஸ்டிக்கு வந்து இன்னொரு, நான் அப்போவே நடத்தையில சொல்லியிருக்கிறேன், பாலா டைனாஸ்டிக்கு வந்து இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலா. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கோபாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபாலா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, மக்கள் எலெக்ட் பண்றாங்க, பீப்புள் எலெக்டட். இந்தியாவில் முதல் முறையா மக்களே தேர்வு செய்த ஒரு அரசர் யாருன்னா இந்த கோபாலா தான். பாலா டைனாஸ்டி எழுதி வச்சு எல்லாமே நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல சிம்பிளா ஒரு இடத்துல போட்டு வச்சிருவாங்க. அது மாதிரி இந்த பாலாஸ்க்கு அப்புறம் இவங்க பாலாஸ் வந்து பெங்கால்ல இருப்பாங்க. பாலாஸ்க்கு அப்புறம் இவங்களுடைய முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து சேனர்கள் வர்றாங்க. சேனாஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க. சேனாஸ். பாலர்களுக்கு அடுத்து வங்காளத்தில் வந்து சேனர்கள் வருவாங்க. இந்த சேனர்களுடைய அரசுல லக்ஷ்மண சேனா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். இந்த சேனானுடைய ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா சமந்த சேனா வாஸ் தி ஃபவுண்டர். சேனா அரசை நிறுவியவர் சமந்த சேனான்னு வச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல சில புத்தகங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில். இதுல வந்து லக்ஷ்மண சேனான்னு ஒருத்தர் வருவார். அவருடைய அவையில வந்து பாத்தீங்கன்னா ராஜசேகர் அப்படின்னு ஒரு போயிட்டு இருப்பார். ராஜசேகர் போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் ரொம்ப 2 புத்தகம் முக்கியமான புத்தகம். கற்பூர மஞ்சரி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுவார் ராஜசேகர். அப்புறம் வந்து காவிய மீமாம்சம் 2 புத்தகம் ரொம்ப ஃபேமஸான புத்தகம் ராஜசேகர் எழுதினது. இந்த காலகட்டத்திலாம் உருவாகும். சேனருடைய அரசுல இருந்தா அவர் ஒரு அமைச்சராக இருப்பார். அவர் அங்கே இருந்து அது மாதிரி இந்த காலகட்டத்திலேயே ஜெயதேவர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஜெயதேவா இவர் வந்து கீத கோவிந்தம்னு ஒரு புத்தகம் எழுதுவாரு. கீத கோவிந்தா தமிழ்ல வந்து கீத கோவிந்தம். ஜெயதேவா ரோட் கீத கோவிந்தம். ரைட்டா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்குலாம் ஒரு முன்னோடி இலக்கியமா சான்ஸ்கிரிட்ல ஒருத்தர் எழுதுவார். அது வந்து அடிக்கடி நம்மளுக்கு கேட்கிற கொஸ்டின். அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ராஜதரங்கிணி. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ராஜதரங்கிணி. இந்த ராஜதரங்கிணியை எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா கல்கானா. தமிழ்ல கல்கானர். இந்த ராஜதரங்கிணி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் காஷ்மீர வரலாறு. ராஜதரங்கிணிங்கிறது காஷ்மீர் வரலாறு. இது வந்து சான்ஸ்கிரிட் எழுதுவாங்க, சமஸ்கிருதம். ராஜதரங்கிணி என்பது சமஸ்கிருத தரங்கிணி அப்படின்னு சொன்னாலே மலைகள் அப்படின்னு அர்த்தம்.
ராஜதரங்கிணி வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட புத்தகம், எழுதினவர் வந்து கல்கானர். இதுவும் அந்த ஏர்லி மீடியல் பீரியட்ல தான் வரும். கல்கானர் அது வந்து காஷ்மீரத்தினுடைய வரலாறு பற்றிய புத்தகம். அதுக்கப்புறம் வந்து ராஜசேகர் எழுதினாரு கற்பூர மஞ்சரி, காவி மீமாம்சு, இதெல்லாம் எழுதினார். அது மாதிரி ஜெயதேவர் வந்து கீத கோவிந்தம் எழுதினார் இந்த காலகட்டத்தில். சேனா வம்சத்தை நிறுவியவர் யாரு? லக்ஷ்மண சேனா. ருக்மி அது பாலா டைனாஸ்டி. அங்கே அவன் அந்த ரூலரை யார் எலெக்ட் பண்ணா? மக்கள் எலெக்ட் பண்ணாங்க. தி பீப்புள் எலெக்டட் தி ரூலர். ஒரு ரிப்பப்ளிக்கா அது வந்து இருந்துச்சு வந்து, ரைட்டா? இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி மீடியல் பீரியட்லயே சுலைமான் தான் அதை ருக்மின்னு மென்ஷன் பண்றாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல் மசூதின்னு ஒரு டிராவலர் ஒரு அல் மசூதி. இவர் ஒரு டிராவலர். இவர் வந்து 10th செஞ்சுரி, 10வது நூற்றாண்டுல இவர் வந்து ஒரு அரபிய பயணி. முதல்ல வருவார் சுலைமான் ஸ்டேட்டு, 9வது நூற்றாண்டுல வருவார். 10ஆம் நூற்றாண்டுல வருவர் வந்து பார்த்தீங்கன்னா அல் மசூதி. இவரும் அரபிய பயணி தான், 2 பேரும். ஸோ இதெல்லாம் அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க ஒரு இதில் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஐரோப்பிய கம்பெனிகள் எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு, அதுலேருந்து நமக்கு வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது மாதிரி உள்ள பகுதிகளை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே நம்ம கடந்த வகுப்பில் வந்து எப்படி இந்தியாவிற்கான கடல் வழியை அவங்க கண்டுபிடிச்சாங்க, யாரெல்லாம் கண்டுபிடிச்சா, ஏன் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனின்ற பேர் வந்தது, என்ன காரணத்துக்காக இவங்க இங்கே வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரினா என்ன, ஏன் ஃபேக்ட்ரியை நிறுவனாங்க, அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஃபேக்ட்ரி நிறுவுறதுக்கான இடங்களை ஏன் கேட்டாங்க, அது எப்படி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, இந்தியாவில் வந்து அவங்களுடைய அமைவிடங்களை உருவாக்குறதுக்கு எப்படி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் கம்பெனி எப்படி ரூலிங் கம்பெனியாக மாறுது, கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன, கான்ஸ்டாண்டினோபிள், டர்க்கி, ஒட்டாமன் எம்பையர், மெடிட்டரேனியன் சி, இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். கான்ஸ்டாண்டினோபிள் வந்து இன்னைக்கு வந்து இஸ்தான்புல் சொல்லப்படுது, இதனுடைய பழைய பெயர் தான் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். 1453ல் ஒட்டாமன் எம்பையர் இந்த டர்க்கியை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து அங்கே யூரோப்பியன் வந்து இந்த வழியில் வர்றதுக்கான இதை அடைச்சிறாங்க. அதனால தான் அவங்க கடல் வழி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கொலம்பஸ் மேற்கில் போகிறாரு, வாஸ்கோடகாமா கிழக்கில் வராரு. கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு, வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. ரெண்டுமே இந்தியாவாகி போச்சு. ஆனால் உண்மையான இந்தியா வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்சது, அவர் கண்டுபிடிச்சது வெறும் தீவு. இருந்தாலும் அதை வந்து மேற்கு இந்திய தீவுகள்னு வைக்கிறாங்க, இதை வந்து கிழக்கு இந்தியான்னு வச்சிட்டாங்க. இப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். முதல்ல இந்தியாவிற்கு வந்தவங்க ஐரோப்பிய ட்ரேடிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். கடைசியாக இந்தியா விட்டு போனவங்களும் போர்ச்சுகீசியர் அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல வந்த உடனே எங்கே வந்து அவங்களுடைய அமைவிடத்தை உருவாக்குறாங்கன்னா காலிக்கட், கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த அமைவிடத்தை உருவாக்குறாங்க. அந்த கோழிக்கோடில் ஜாமரின் அப்படின்ற ஒரு ரூலர் இருப்பார், ஜாமோரின். இவர் தான் வரவேற்று அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹெட் குவார்ட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 1510ல் கோவாவுக்கு மாற்றிடுவாங்க. In 1510 போர்ச்சுகீஸ் மேட் தி கேபிட்டல் ஆஃப் கோவா. இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு, போர்ச்சுகீசியர்கள் யாரிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோவா வந்து இல்லையா பிஜப்பூர் சுல்தான், பிஜப்பூர். தி போர்ச்சுகீஸ் கேப்சர்ட் கோவா ஃப்ரம் பிஜப்பூர் சுல்தான். பிஜப்பூர் சுல்தான்களிடமிருந்து போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றினார்கள். And they made Goa as their capital in the year of 1510. கோவாவை வந்து அவருடைய தலைநகராக 1510ல் ஆக்கினாங்க. கோவா வந்து யார் கைப்பற்றினா? அல்போன்சோ அல்புகர்க் தான் கைப்பற்றுவார். அல்புகர்க் அவர் தான் கோவா வந்து கைப்பற்றுவார். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கேள்வி தான் அந்த பகுதியில் நமக்கு இருக்கும்.
அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அன்னைக்கே நம்ம பார்த்தோம், பிரான்சிஸ்கோ அல்மெய்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அல்மெய்டா என்ன, ப்ளூ சி வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு நீலக்கடல் கொள்கை, நீலக்கடல் கொள்கை. நீலக்கடல் கொள்கைனா என்ன, இந்த கடல் முழுதும் நம்முடைய ஆதிக்கத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வரணும், அதுதான் அப்படின்னு அவர் ஒரு இதை உருவாக்கினார். யாரு, அல்மெய்டா. ஆனா அதனால இந்த நமக்கு வந்து போர்ச்சுகீசியர்களை பத்தி நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று, வாஸ்கோடகாமா முதல்ல வந்த கோழிக்கோட், அதுக்கப்புறம் பிஜப்பூர் யார்கிட்ட இருந்து கோவா கைப்பற்றினாங்க, எப்போ கோவா வந்து அவங்களுடைய ஹெட் குவார்டராக மாற்றினாங்க, யார் கோவாவை கைப்பற்றினவர் யார் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு இவங்களுடைய இது இருக்கும். அவ்வளோதான். நீலக்கடல் கொள்கை, நீலக்கடல் கொள்கையெல்லாம் ரொம்ப ஓல்டு, இப்போ வந்து கேட்க மாட்டான். ஆனால் பிஜப்பூர் சுல்தானை கைப்பற்றினது, கோவாவை கேபிட்டலாக மாற்றுறங்கிறது எவர் கிரீன் ஏரியா, எப்போவுமே அது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். வாஸ்கோடகாமா வந்து 2 முறை வர்றாரு. இந்த அல்போன்சோ அல்புகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரே ஒரு இது ட்ரை பண்ணுறாரு, சதியை ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து அவர் முழுமையாக அதை கொண்டு வர முடியலை அவரால். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர்ற அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டச். 1602 டச் இந்தியாவுக்கு வர்றாங்க. 1602 டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடப்புலி அப்படிங்கிற இடத்துல வைக்கிறாங்க. பேடப்புலி. அதுக்கப்புறம் புலிக்காட், புலிக்காட்டில் வந்து அவங்களுடைய ஹெட் குவார்டர் வைக்கிறாங்க. நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்சுரா, அது அவங்களுடைய ஹெட் குவார்டராக இருக்குது. சின்சுரா. டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்களை பற்றிலாம் பெருசாக நமக்கு வந்து அந்த இதில் வந்து கொஸ்டின் அதுக்கப்புறம் அவங்கள இது பண்ணுறது இல்லை அவங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து முக்கியமான உங்களுடைய வரலாறு தான் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியாகவே நம்மளுக்கு மாறிடுச்சு. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கம்பெனி எப்போ நிறுவனாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். 31/12/1600 தே ஃபவுண்ட் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. குவீன் எலிசபெத் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. குவீன் எலிசபெத் ராணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு பங்குதாரராக இருக்கிறாங்க. அப்படித்தான் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம், ஜஹாங்கீர்கிட்ட வந்து அவருடைய அவையில் 1609 கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து ஃபேக்ட்ரி அமைச்சுக்கிறதுக்கான அனுமதி கேட்பார். ஆனால் ஜஹாங்கீர் கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் 1615 தாமஸ் ரோய் வருவார். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தாமஸ் ரோய் வருவார். அவர் வந்து தி அம்பாசிடர் ஆஃப் இங்கிலாந்து, குவீன் அந்த கவர்மெண்ட்டுடைய அம்பாசிடர் வருவார். அப்புறம் அவர் வந்து அனுமதி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் சூரத்து எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து நிறுவுவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய வரலாறு தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ். அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய இதாக கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னு சொன்னால் தி கிஃப்ட் ஆஃப் பாம்பே அப்படின்னு தான் வரலாற்றுலேயே அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அங்கே இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங் சார்லஸ் II அவருக்கு வந்து கிஃப்டாக அவன் கொடுப்பாங்க. போர்ச்சுகீஸ் வந்து அவங்களுடைய இவங்களை மேரேஜ் பண்ணி கொடுக்கையில், அவங்க பொண்ணு ஒன்றை மேரேஜ் பண்ணி கொடுக்கையில் இங்கே இருக்கிற பாம்பே நீ கிஃப்டாக வச்சுக்கணும். எது அதாவது பாருங்க, அவன் வந்து இங்கிலாண்டுக்காரன், இவன் போர்ச்சுகீஸு. அவன் எங்கே வந்து எதை கிஃப்டாக கொடுக்குறான் பாருங்க. அவன்
இல்லையா? எந்த அளவுக்கு இந்தியா இதாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து விக்னேஷ் பாண்டி வந்து ஒரு பொருள் வச்சுருக்காரு, பைக் வச்சிருக்காரு. என்ன அந்த பைக்கை அவர் விலை போட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு, அவருடைய ஓன் பைக் அது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஜீவா என்ன செய்கிறாரு, இந்த பைக்கை நீ கிஃப்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கொடுக்குறாரு. எப்படி இருக்கும் இல்லையா? அவர் அதை கேட்க முடியல. அது மாதிரி இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு, யாரு கீழே இருக்கு. இவன் என்ன சொல்கிறான், அந்த போர்ச்சுகீஸ் இந்த பாம்பேயை நீ கிஃப்டாக வச்சுக்க அப்படின்னு. யாருக்கு? சார்லஸ் II அவருக்கு வந்து. ஸோ பாம்பே அவனுடைய ஹெட் குவார்டர் ஆகிடும். பாம்பே ஒரு முக்கியமான துறைமுகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் வர்றாங்க. டேனிஷை பற்றி பெரிய இது இல்லை. அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி, தமிழ்நாட்டில் தான் ஒரு ஹெட் குவார்ட்டர் வைக்கிறாங்க. நார்த்தில் வந்து சிராம்பூரில் வச்சுக்கிறாங்க. ட்ரான்கூபர், தரங்கம்பாடி இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே ஒரு ஹெட் குவார்ட்டர். டேனியர்கள், தமிழில் வந்து இவங்க வந்து டேனியர்கள். The most of their activities not in trade, for Christian missionary activities. டேனியர்களுடைய பெரும்பாலான நடவடிக்கைகள் கிறித்தவ மிஷினரி நடவடிக்கைகளாக இருந்துச்சு ஒழிய ட்ரேடில் அவங்க ஈடுபடலை. அதனால் அவங்க வரலாற்றில் வந்து பெருசாக அவங்க இங்கே வந்து பேசப்படலை. ஸோ அவங்களுடைய தென்னிந்திய பகுதியில் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து தரங்கம்பாடி, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க தரங்கம்பாடி. வட இந்திய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிராம்பூர், பெங்காலில் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டரை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு. கடைசியாக இந்தியாவுக்கு வந்த ஒரு கிழக்கிந்திய கம்பெனி வந்து பிரெஞ்சுக்காரர்கள். அவங்க வந்து 1664 தான் கம்பெனியே உருவாக்குறாங்க. 1664 பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்குறாங்க. 668 சூரத்தில் வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறாங்க, சூரத்தில், குஜராத்தில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து முக்கியமாக தலைநகராக அவங்களுடைய முக்கியமான இடமா இருந்தது வந்து பாண்டிச்சேரி, புதுச்சேரி. கடைசி வரை புதுச்சேரி வந்து அவங்க கையில் இருந்துச்சு. அவங்க முடிச்சுட்டு போகிறது வரை புதுச்சேரி வந்து அவங்க கையில் தான் இருந்துச்சு. இப்படித்தான் நம்ம வந்து இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இப்போ வந்து நாம் அடுத்த பகுதிக்கு வந்து போகிறோம். கவர்னர் ஜெனரல்ஸ். மாடர்ன் இந்தியாவை பொறுத்தளவில் நாம் வந்து இந்திய வரலாற்றில் நவீன இந்தியா அல்லது மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது, தற்கால இந்தியா அப்படிங்கிறத நாம் வந்து 3 லைனில் பிரிச்சிடலாம். 1, 2, 3 இப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய் ஜெனரல்ஸ், இவங்க தான். செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், ஆக்ட் அண்ட் ரூல்ஸ். தேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இன் இந்தியா. இதுதான் மாடர்ன் இந்தியா. இங்கே யாரெல்லாம் வந்து கவர்னர் ஜெனரலாக, வைஸ்ராய் ஜெனரலாக இருக்கிறாங்க, என்ன சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு இந்தியாவில் என்ன எதிர்வினை நடக்குது, அதான் வந்து மாடர்ன் இந்தியாவே டோட்டலாக. இதுதான் சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இங்கே வர்றவர் வந்து ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 1757 பிளாசி போரில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சிராஜ் உத்தவலாவை தோக்கடித்தவர் யார்? அதாவது அவன் வந்து ஆங்கிலேயர் தான், இந்தியாவிற்கு தொடர்பு இல்லாதவங்க தான், வர்த்தக அமைப்பு தான். ஆனால் அவனுடைய நிர்வாகத்திறனை நம்ம வந்து பார்க்கணும். வேற ஒரு நாட்டில் வந்து இருந்துட்டு ஒரு வலிமையான படை வச்சிருக்கிற ஒரு நவாபை எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா அவனுடைய ஆளுகளை வச்சு அவனை தோக்கடிச்சான் பாருங்க, இல்லையா? அப்படி பார்க்கணும். அவனை வந்துட்டு அவனுடைய அந்த ட்ரேடிங் கம்பெனி எப்படி வலிமைப்படுத்துறான், இங்கேயே வரியை வசூல் பண்றான், அப்படிலாம் செய்யறான். ஸோ இதை வந்து ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவை பொறுத்தவரை முதல்ல வந்து
இப்போ இருப்பான் வந்து பெட்லா பிளாசியில். இந்தியாவில் டியூவல் கவர்மெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். டியூவல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருவர் தான் இரட்டையாட்சி முறையை, வங்காளத்தில் இரட்டையாட்சி முறைன்னு அதை சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக திருப்பி போயிட்டு மறுபடியும் வருவார். அந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் போடுற நேரத்தில் வந்து இவர் வந்துடுவார். யார்? ராபர்ட் கிளைவ். இப்போ ராபர்ட் கிளைவ் வந்து முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருப்பார். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இவருக்கு பிறகு யார் வர்றா? ராபர்ட் கிளைவுக்கு பிறகு வாரன் ஹேஸ்டிங்ஸ் முக்கியமானவர். அதுக்கிடையே 2 பேர் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு அவசியம் இல்லை. வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸை பொறுத்தளவில் 1772 இருந்து 1785 வரை இருக்கார். வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வங்காள கவர்னர், அப்புறம் வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இவருடைய இதை மாற்றுவாங்க. இவர் காலகட்டத்தில் இந்த மாதிரி மாறுறதுக்கான காரணம் என்ன, ஏன் மாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதை மையமாக வச்சு நம்மளுக்கு வந்து எப்படியும் வந்து கொஸ்டின் ஒவ்வொரு முறையும் போலீஸ் வந்து எக்ஸாமில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது. ரெகுலேட்டிங் ஆக்ட். ஒழுங்குபடுத்தும் சட்டம். தமிழ்ல ஒழுங்குபடுத்தும் சட்டம். ரெகுலேட்டிங் ஆக்ட். இவர் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் இருக்கிற பொழுது தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் என்ன செய்யுதுன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் என்ற அந்த பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுது, எழுதி வச்சு. 1773 ஒழுங்குபடுத்தும் சட்டம் வங்காள கவர்னர் என்ற பதவியை வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்று மாற்றியது. The Regulating Act of 1773 it changed the post of Governor of Bengal to Governor General of Bengal அப்படின்னு மாற்று. அதன் மூலம் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வாரன் ஹேஸ்டிங் மாத்துறாரு. அதுக்கப்புறம் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் என்ன பண்ணுது? இட் அபாலிஷ்ட் தி டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால். எழுதி வச்சு சொல்றதெல்லாம் எழுதணும். 1773 ஒழுங்குபடுத்தும் சட்டம் வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை ரத்து செய்தது. இட் அபாலிஷ்ட் தி டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால். வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை ரத்து செய்த சட்டம் எது அப்படின்னா 1773 ஒழுங்குபடுத்தும் சட்டம். அதுக்கடுத்து வந்து 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் என்ன செய்யுது? ஏன்னா இதெல்லாம் இவருடைய காலகட்டத்தில் நடக்குது. ரெகுலேட்டிங் ஆக்ட் என்ன செய்யுது? இட் எஸ்டாப்ளிஷ்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன் கொல்கத்தா. இச்சட்டம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தை கொல்கத்தாவில் நிறுவியது. எழுதிட்டே வரணும். அப்பதான் நீங்க கிளாஸ் நோட்ஸை ரிவிஷன் பண்ணும் பொழுது மைண்ட்ல வரும். அப்பதான் நிறைய நீங்க வந்து நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எழுத எழுத அது மைண்ட்ல வந்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். 1773 ஒழுங்குபடுத்தும் சட்டம் தான் என்ன செய்யுது? இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தை நிறுவுது கொல்கத்தாவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு இம்பே பிரபு. இம்பே பிரபு தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுறார் இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஒரு மதர்சாவை நிறுவுறார். ஹி ஃபவுண்டட் எ மதர்ஷா. மதர்ஷானா படிக்கிற இடம், முஸ்லீம்களுக்கு படிக்கிறதுக்கான இடம். ஹி ஃபவுண்டட் மதர்ஷா
இன் கொல்கத்தா, லார்ட் வாரன் ஹேஸ்டிங். அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாரு, he introduced a 5-year revenue settlement, 5 வருட நிலவரி முறை, 5 வருட நிலவரி முறையை அறிமுகம் செய்கிறார். 5 வருட நிலவரி முறை, 5-year revenue settlement, வாரன் ஹேஸ்டிங்ஸ் 5 வருட நிலவரி முறையை வந்து அறிமுகம் செய்கிறார். அதுக்கப்புறம் இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் இவருடைய காலகட்டத்தில் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் இதில் இருக்கிற முக்கியமானதெல்லாம் அது தனியாக பார்ப்போம், அது அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் இவருடைய காலத்தில் தான் 1784 பிட்ஸ் இந்திய சட்டமும் வருது, பிட்ஸ் இந்தியா ஆக்ட், பிட்ஸ் இந்திய சட்டம் 1784. வாரன் ஹேஸ்டிங் தான் இருக்கார். வாரன் ஹேஸ்டிங் இருக்கிற பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா 1784 5 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏசியாட்டிக் சொசைட்டி, ஆசியா சங்கம் இவருடைய காலகட்டத்தில் நிறுவப்படுது. ஏசியாட்டிக் சொசைட்டினுடைய முதல் தலைவராக யாருன்னு பார்த்தோம், வில்லியம் ஜோன்ஸ், சர் வில்லியம் ஜோன்ஸ். ஆசியா சங்கம் 1784 தான், 5 கூட இல்லை. 1784 சர் வில்லியம் ஜோன்ஸ் தலைமையில் ஏசியாட்டிக் சொசைட்டி எனப்படுகின்ற ஆசியா சங்கத்தை நிறுவினாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பேர் இருக்கு, ரோஹிலாக்களை ஒழித்தவர், ஹி சப்ரஸ்டு ரோஹிலாஸ். ரோஹிலாஸ் யாருன்னா பழங்குடி மக்கள், ரோஹிலாக்களை ஒழித்தவர், ஹி சப்ரஸ்டு ரோஹிலாஸ், ரோஹிலா எனும் பழங்குடி மக்களை ஒழித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். அதற்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லார்டு கார்ன்வாலிஸ் பிரபு. கார்ன்வாலிஸ் பிரபு வந்து 1786 இருந்து 1793 வரை இருக்கிறார். இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். கார்ன்வாலிஸை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இவர் இருக்கும் பொழுது தான் 1793 ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் வருது. சார்ட்டர் ஆக்ட் முதல் சாசன சட்டம் 1793 முதல் சாசன சட்டம். லார்ட் கார்ன்வாலிஸ் பிரபு. லார்ட் கார்ன்வாலிஸ் கேட்கிற இவரை வந்து நாம் என்ன சொல்றோம், தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்திய ஆட்சி பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கலெக்டர் போஸ்ட் எல்லாம் உருவாக்குனவர் இவர் தான். அதனால தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறோம், இந்திய ஆட்சி பணிகளின் தந்தை. கார்ன்வாலிஸ். அது மாதிரி கார்ன்வாலிஸ் பொறுத்தளவில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அவருக்கு இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர நிலவரி முறை அல்லது 10 ஆண்டு நிலவரி முறை அல்லது ஜமீன்தாரி முறை, மூணுமே ஒன்று தான். இதை வந்து இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் அவர் தான். என்னது, ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் ஆர் 10-year செட்டில்மெண்ட் ஆர் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஜமீன்தாரி செட்டில்மெண்ட், ஜமீன்தாரி முறை, 10 ஆண்டு நிலவரி முறை அல்லது நிரந்தர நிலவரி முறை அப்படின்னு எதை கேட்டாலும் ஒன்று தான். ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் எத்தனை ஆண்டு? 10 ஆண்டு. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எத்தனை ஆண்டு? 10 ஆண்டு. 10 ஆண்டு நிலவரி முறையும் 10 ஆண்டு தான். ரைட்டா? இதை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் இவர் தான். எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? பெங்கால்,
பீகார், ஒடிசா. இந்தியாவில் நிரந்தர நிலவரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாணங்கள் வங்காளம், பீகார், ஒடிசா. இந்த மூன்றில் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படின்னா கூட லார்ட் கார்ன்வாலிஸ் தான். இந்த சர் ஜான் சோர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு இடையில. சர் ஜான் சோர் இவரை வந்து பாத்தீங்கன்னா தி பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தி பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் அப்படின்னா தலையிடா கொள்கை அப்படின்னா அது. தலையிடா கொள்கையோடு தொடர்புடையவர் யாரு அப்படின்னா சர் ஜான் சோர். தலையிடா கொள்கை, தி பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லார்ட் வெல்லல்சி பிரபு. இருந்து 1805 வரை இருக்கிறார் வெல்லல்சி பிரபு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் வெல்லஸ்லி பிரபு. ஏன் இவரை பற்றி ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். என்ன இவர் வந்து ஏதாச்சும் வெல்லல்சி பிரபு இன்ட்ரோடியூஸ் பண்ணது துணைப்படை திட்டம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சப்சிடரி அலைன்ஸ். இந்த இயர் ஆஃப் 1796 1796 துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். வெல்லல்சி பிரபு நம்ம என்ன சொல்றோம், தி ரியல் கன்சாலிடேட்டர் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இன் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியை நிலைப்படுத்தியவர் அப்படின்னு அதை வந்து சொல்றோம். இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியை நிலைப்படுத்தியவர்னு சொல்றோம். தி ரியல் கன்சாலிடேட்டர் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இன் இந்தியா. ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த துணைப்படை திட்டம் தான். துணைப்படை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் they are expanded their army. The more number of army men they are working in British East India Company. அப்போ நிறைய பேர் எம்ப்ளாய் உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்குலாம் இல்லையா. நம்ம வந்து சேலரி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இல்லையா. அப்போ வெல்லல்சி என்ன செய்கிறாரு, ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா சிதறுண்டு கிடக்கு. அதை வந்து நாம் ஃப்ராக்மெண்டட் பாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிதறுண்ட அரசியல். அங்கங்கே சின்ன சின்ன பெட்டி ரூலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையில அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும், எதிர்ப்புணர்வு இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் வெல்லல்சி வந்து ரொம்ப டாக்டிஸாக என்ன பண்ணுறாரு, உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால நான் உனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லையா. சரி கொடுங்க, என்னைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீ வந்து என்னுடைய திட்டத்தில் வந்து கையெழுத்து போட. என்ன திட்டம், சப்சிடரி அலையன்ஸில் நீ சைன் பண்ணு, ட்ரீட்டிக்குள்ளே வா அப்படின்னு. இந்த ஒரு படத்தில் வடிவேல் அரசியல்வாதியாக பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஒருத்தர் சைக்கிளில் வருவார், சைக்கிளை இது பெல் அடிச்சுட்டு வர, டேய் வாடா காக்குக்கா கட்சியினுடைய உண்மை தொண்டன்டான்னு சொல்லிட்டு வாடான்னு பின்னாடி ஏறுவாப்புல வடிவேல், டேய் முன்னாடி வாடா கேட்டுக்குள்ளே வாடா அப்படின்னு சொல்ல. அது மாதிரி உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறோம்னா நீ வந்து துணைப்படை திட்டத்துக்குள்ளே வா, சப்சிடரி அலையன்ஸில். அப்படி முதல்ல துணைப்படை திட்டத்தில் இணைஞ்சவர் யாருன்னா நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் நிஜாம் தான் முதல்ல துணைப்படை திட்டத்தில் என்ன ஸ்பெசிபிகேஷன், ஹவு வெல்லல்சி பிரபு வாஸ் நவுன் as the real consolidator of British East India Company rule in India.
ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க? இவர் வந்து ஒரு 100 சோல்ஜரை அவன்கிட்ட கொடுத்துருவார். 100 பேருக்கு யார் சம்பளம் கொடுக்கணும்? நிஜாம் கொடுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் எங்களை கேட்காம நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, இந்தியன் ரூலர் யார்ட்டையும் நீ பேசக்கூடாது. அவனை வந்து ஐசோலேட் பண்ணுறார். அதுக்கடுத்து உனக்கு பாதுகாப்புக்கு நான் ரூலர்ஸ் கொடுத்துருக்கீங்கள, பாடி கார்டெலாம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை திவானி ரைட்ஸ் கொடுத்துரும். பாருங்க, இவர் சம்பளம் கொடுக்கறது அவன்கிட்ட தள்ளி விட்டாரு. அதுபோல் இவனை வந்து மற்ற ரூலர்கிட்ட பேச விடாமல் ஐசோலேட் பண்ணிட்டாரு. அதனால ஒருத்தனும் ஒருங்கிணைய முடியாது. அதுக்கடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு திவானி ரைட்டுக்கு ஒரு ஏரியா வாங்கிட்டார். அப்போ ஒரு கல்ல 3 மாங்க அடிக்கிறார். ரைட்டா? அந்த மாதிரி ஆளுவர் யார்? வெல்லல்சி. ஸோ அதனால தான் வர ரியல் கான்செப்ட். இப்போ துணைப்படை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேர்ந்தான். மைசூர் வந்து சேர்ந்தான். மைசூரும் இதில் இருக்கான் துணைப்படை திட்டத்தில். மைசூர், தேஞ்சோர் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர் துணைப்படை திட்டம். இவங்கெல்லாம் உள்ளே போய் சேர்றாங்க. நானும் வர்றேன், எனக்கும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துணைப்படை திட்டத்தை இந்தியாவில் அறிமுகம் செஞ்சவர் வந்து நம்ம வெல்லல்சி பிரபு தான். இந்த வெல்லல்சி பிரபு பொறுத்தளவில் இதுதான் முக்கியமான விஷயம். சப்சிடியர் அலையன்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. சப்சிடியர் அலையன்ஸில் நிஜாம் ஆஃப் ஹைதராபாத், ரூலர் ஆஃப் மைசூர், ராஜா ஆஃப் தாஞ்சோர், நவாப் ஆஃப் அவாத். அவாத் கொண்டு போய் சேர்ந்துட்டான். ராஜா பீரார், போன்ஸ்லே எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டான். ஸோ இதுதான் இவருடைய முக்கியமான ஒரு இது. ஸோ அதுக்கடுத்து இந்த பார்லோ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க கிடையாது. இந்த ஹேஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக முக்கியமானவராக இருக்கார். ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஹேஸ்டிங்ஸ் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா பிண்டாரிகளை ஒழித்தவர் அப்படின்னு வந்து சொல்றோம். அவர்களை பிண்டாரிகளை ஒழித்தவர். பிண்டாரிங்கிற வந்து பழங்குடி மக்கள், ட்ரைபல்ஸ். பிண்டாரிகளை ஒழித்தவர். இவரை இன்னொன்று சொல்லுவாங்க டைகர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கப்புலி, டைகர் ஆஃப் பெங்கால், வங்கப்புலின்னு சொல்லுவாங்க அவர். ஸோ இது ரெண்டு தான் வந்து நமக்கு இவரை தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஹேஸ்டிங்ஸை பொறுத்தளவு. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் வில்லியம் பெண்டிங். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹேஸ்டிங்ஸ்லாம் இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1813 2வது சாசன சட்டம் வரும். அது நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்து அதை நம்ம பார்த்தலாம். 2 பாயிண்ட். இப்போ வந்து வில்லியம் பெண்டிங் வில்லியம் பெண்டிங் பிரபு 1828 இருந்து 1835 வரை கவர்னராக இருக்கார். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இப்போ வந்து இதில் இன்னொரு மாற்றம் வந்து வருது. இப்போ என்னன்னா 1833 3rd சாட்ராக்ட் 3வது சாசன சட்டம் வருது. 3வது சாசன சட்டம். இந்த 3வது சாசன சட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சாசன சட்டத்தினுடைய கூறுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு வகுப்புல ஆகும். இந்த கவர்னர் ஜெனரலுடைய பொசிஷனை என்ன மாதிரி மாத்துது அப்படிங்கிறது. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத இந்த 3வது சாசன சட்டம் என்ன செய்யுது, 1833 சாசன சட்டம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்துது. 1833 சாசன சட்டத்தின்படி வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற பதவி எழுதிங்க. வங்காள கவர்னர் ஜெனரல் பதவி இந்திய கவர்னர் ஜெனரல் என்று மாற்றப்படுகிறது. அதன் மூலம் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு.
The 1833 Charter Act, it changed the name of the post of Governor General of Bengal into Governor General of India. அப்போ வில்லியம் பெண்டிங் என்ன ஆகிறாருன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா as well as கவர்னர் ஆஃப் பெங்கால் ரெண்டு போஸ்டும் அவர் பார்க்கிறார். அடிஷ்னலா என்னது கவர்னர் ஆஃப் பெங்காலும் அவர் பார்த்துக்கிறார். ஸோ வில்லியம் பெண்டிங்கை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் வரும் அவருடைய காலகட்டத்தில். 1829 அபாலிஷன் ஆஃப் சதி, 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தார். அதற்கு துணையாக இருந்தவர் ராஜா ராம்மோகன் ராய். 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் முறையா வங்காளத்துல கல்கட்டாவில் மருத்துவக் கல்லூரி அவர் தொடங்குறார். 1835. In 1835 the first medical college opened in Calcutta. 1835 முதல் மருத்துவக் கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கினார். இவர் காலத்தான் தொடங்கும். அது மாதிரி அதே 1835 பாத்தீங்கன்னா மெக்காலே பிரபு தலைமையில் முதல் கல்விக் கொள்கையை அறிமுகம் செய்தார். He introduced the first education policy of India under the chairmanship of Lord Macaulay. மெக்காலே பிரபு தலைமையில் முதல் கல்விக் கொள்கையை பிரகடனம் பண்றார் 1835. அந்த முதல் கல்விக் கொள்கையை என்ன டிக்ளேர் பண்ணதுன்னா தி இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுது. மெக்காலே கல்விக் கொள்கையை இந்திய அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை அறிவித்தது 1835. Up to 1835 the official language of India Persian பாரசீகம். 1835 வரை இந்தியாவின் அலுவல் மொழியாக பாரசீகம் இருந்தது. 1835 வரை இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இருந்தது பாரசீகம். 1835 இந்தியாவின் அலுவல் மொழியாக ஆகிறது ஆங்கிலம். யார் அதை டிக்ளேர் பண்றது? மெக்காலே பிரபு. அதான் மெக்காலே மினிட் அப்படின்னு சொல்றோம். இந்த மெக்காலே மினிட் என்ன சொல்லுது? தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கிலீஷ் அஸ் தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்தியாவுடைய கல்வியே ஆங்கில வழியில நிகழணும் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா மெக்காலே. எல்லாமே வில்லியம் பெண்டிங் காலகட்டத்தில் தான் நடக்குது. 1833 சாசன சட்டம் வர்றது, வங்காள கவர்னர் ஜெனரலை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா சொல்றது, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கிறது, ஆங்கிலத்தை அலுவல் மொழியா பிரகடனம் செய்கிறது, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா கமிஷன், இந்தியாவுடைய ஒரு முதல் சட்ட ஆணையம் அமைக்கிறது 1835. இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம். அந்த முதல் சட்ட ஆணையத்துடைய தலைவர் மெக்காலே தான். லார்டு மெக்காலே வாஸ் தி ஃபர்ஸ்ட் தி சேர்மன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய சட்ட ஆணையத்தினுடைய முதல் சேர்மனா லார்டு மெக்காலே நியமிக்கப்படுறது. எல்லாமே இவருடைய காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, தூகிகளை ஒழித்தவர். தூகிகளை ஒழித்தவர், தூகீஸ். தூகீஸ் பழங்குடி மக்கள். தூகி என்னும் பழங்குடி மக்களை ஒழித்தார். அதனால இவருக்கு தூகிகளை ஒழித்தவர். ஹி சப்ரஸ்டு தூகீஸ். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் பார்த்துட்டோம். ஜமீன்தாரி செட்டில்மெண்ட்டுக்கு 3 பேர் இருக்கு. ஒன்று ஜமீன்தாரி செட்டில்மெண்ட், 10 இயர் செட்டில்மெண்ட், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு 3 பேர் இருக்கு. அது எங்கே வைக்கிறாங்க? பெங்கால், பீகார், ஒடிசா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கிடையில் அதுக்கடுத்து 1820களில் ரயத்வாரி செட்டில்மெண்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. ரெவன்யூ செட்டில்மெண்ட்.
ரயத்வாரி முறை. இப்ப பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல வந்து யாரோட அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஜமீன்தார்ஸ். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல யார் யாருக்கிடையே அக்ரிமெண்ட் வரும்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ஜமீன்தார்ஸ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ஜமீன்தார்ஸ் ரெண்டு பேருக்கு இடையில தான் வந்து அக்ரிமெண்ட். ஜமீன்தார்கள்ட்ட வந்து குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் உன்ட்ட கொடுத்துறோம்ப்பா, நீ வந்து இதை நீ வந்து வரி வசூல் பண்ணிக்க, எங்களுக்கு மொத்தமாக நீ கட்டிடணும், நாங்கள் அங்கே போக மாட்டோம், நீ போய் வசூல் பண்ணிக்க. ரைட்டா? இப்போ அவன் வந்து வசூல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மள ஒரு ஆள்கிட்ட கொடுத்துறது, நீ தான் ஜமீன்தார் போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரயத்வாரி முறை அப்படின்னு, ரயத்னாலே பெசன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ரயத் பெசன்ட்ஸுக்கும் குடியானவர்கள், குடியானவர்களுக்கு இடையே வந்து இந்த செட்டில்மெண்ட் வரும். யார்? எந்த செட்டில்மெண்ட்டு? ரயத்வாரி செட்டில்மெண்ட். ரயத்வாரி செட்டில்மெண்ட்டை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு சொன்னால் மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் பாம்பே பிரசிடென்சி. சென்னை மெட்ராஸ் மாகாணம் மற்றும் பாம்பே மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தனர். இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் ரயத்வாரி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா ராபர்ட் ரோய். ராபர்ட் ரோய் மெட்ராஸில் வந்து. பாம்பேல யார் அறிமுகம் செஞ்சாங்கன்னா எல்பின்ஸ்டோன். மெட்ராஸில் வந்து தான் தாமஸ் மன்ரோ. தாமஸ் மன்ரோ மெட்ராஸில் ரயத்வாரி முறை அறிமுகம் செஞ்சவர் தாமஸ் மன்ரோ. பாம்பேல அறிமுகம் செஞ்சவர் எல்பின்ஸ்டோன். பாம்பேல அறிமுகம் செஞ்சவர் எல்பின்ஸ்டோன். இதுக்கடையில் இன்னொரு சிஸ்டமும், இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயும் மெட்ராஸ் சொல்லிட்டேன். இன்னொரு ரெவன்யூ சிஸ்டத்தை அறிமுகம் செய்கிறாங்க, அது வந்து மகால்வாரி. மகால்வாரி சிஸ்டம், மகால்வாரி முறை, வருவாய் முறை அப்படிங்கிறது. இந்த மகால்வாரி வருவாய் முறையை எங்கே அறிமுகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் ப்ராவின்சஸ் ஆஃப் இந்தியா, மத்திய மாகாணங்கள், மத்திய மாகாணம். அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ராண்டியர் பார்ட், வடமேற்கு எல்லைப்புற மாகாணம். இங்கெல்லாம் வந்து மகால்வாரி முறையை அறிமுகம் செய்கிறாங்க. இந்த மகால்வாரி முறையை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆர்எம் பேர்ட். ஆர்எம் பேர்ட், ஆர்எம் பேர்ட், இவர் தான் மகால்வாரி முறையை அறிமுகம் செஞ்சவர். ஸோ ரயத்வாரி முறையை அறிமுகம் செஞ்சவர் யாரு? தாமஸ் மன்ரோ. ஒரு புறம் எல்பின்ஸ்டோன். எல்பின்ஸ்டோன் வந்து மும்பையில், தாமஸ் மன்ரோ வந்து சென்னையில். மகால்வாரி முறை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா ஆர்எம் பேர்ட். எங்கே அறிமுகம் செய்கிறாங்கன்னா மத்திய மாகாணம், வடமேற்கு எல்லைப்புற மாகாணம், இங்கெல்லாம் அறிமுகம் செய்கிறார். இந்த மகால்வாரி முறை வந்து இப்போ ரயத்வாரி யாருக்கு இடையில வந்து அக்ரிமெண்ட் வந்துச்சு? நேரடியாக குடியானவங்கள்ட்டே வசூல் பண்ணாங்க. இந்த மகால்வாரி முறையில் யார்கிட்ட வரி வசூல் பண்ணுவாங்கன்னு சொன்னால் வில்லேஜ் ஹெட், கிராம தலைவர்கள்ட்ட வரிமுகம் செய்வோம், வில்லேஜ் ஹெட். ஏன் இதுக்கு மகால்வாரி முறை அப்படின்னதுக்கு பேர் வந்துச்சுன்னா மகால், ஃபர்ஸ்ட் இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு இன் வில்லேஜ் ஆஃப் மகால் இன் யூபி. உத்தரப்பிரதேசத்தில் மகால்ன்ற கிராமத்தில் முதல்ல இதை அறிமுகம் செஞ்சதுனால இதுக்கு பேர் வந்து மகால்வாரி அப்படின்ற பேர் வந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகால்ன்ற கிராமத்தில் முதல்ல அறிமுகம் செஞ்சதுனால இதுக்கு மகால்வாரின்ற பேர். மகால்வாரி அப்படிங்கிறது இதில் யாருக்கு இடையில அக்ரிமெண்ட் வரும்? வில்லேஜ் ஹெட்டுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அக்ரிமெண்ட். ஏன்னா வில்லேஜ் ஹெட்டுக்கிட்ட அவங்க வசூல் பண்ணிக்கிடுவாங்க, வில்லேஜ் ஹெட்டு வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணும். வில்லியம் பெண்டிங் அந்த அவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு நடக்குது. அவர் காலத்தில் தான் 3வது சாசன சட்டம் வருது.
அவர் காலத்தில் தான் கல்விக் கொள்கை வருது, அவர் காலத்தில் லா கமிஷன் வருது, அவர் காலத்தில் தான் மெடிக்கல் காலேஜ் வருது, அவருடைய காலகட்டத்தில் தான் சதியை ஒழிக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய சீர்திருத்தங்கள் வந்து அவருடைய காலகட்டத்தில் நடைபெறும். அதுக்கடுத்து நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி உள்ள ஒரே ஒரு கேள்வி இவர் பற்றி நமக்கு அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கும். அவர் யாருன்னா லார்டு எல்லன்பரோ. எல்லன்பரோ பிரபு. இந்த எல்லன்பரோ பிரபுக்கும் இதுக்கும் என்ன ஒரு கொஸ்டின் என்னன்னா, அனெக்சேஷன் ஆஃப் சிந்த். அனெக்சேஷன் ஆஃப் சிந்த், சிந்து மாகாணத்தை இந்தியாவுடன் இணைத்தவர் ஆயிரத்தி 1843. 1843 சிந்து மாகாணத்தை வந்து இந்தியாவோடு இணைச்சவர் பார்த்தீங்கன்னா எல்லன்பரோ. ரைட்டா? இவர். இது ஒரு கொஸ்டின். சிந்து மாகாணம் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது இந்தியாவோட? 1843. யார் இணைச்சா? எல்லன்பரோ. இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். ரைட்டா? அதுக்கடுத்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னா லார்ட் டல்ஹௌசி. அவரை பற்றி நம்ம நிறைய பார்க்கணும். அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.